நார்மலா பப்பாளி பத்தி சொல்லணும்னா பப்பாளி விவசாயம் இப்பெல்லாம் கடந்த ஒரு 5 to 7 வருஷமா பப்பாளி வந்து தேவைகளை வந்து மக்கள் வந்து அதிகமா கன்சூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நிறைய ரிசர்ச்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கன்சூம் பண்ற பப்பாளி கன்சூம் வந்து நிறைய பண்றாங்க, சாப்பிட்றாங்க, விரும்பி சாப்பிட்றாங்க கடந்த ஒரு 7 வருஷம் அளவில். அதனால வந்து மார்க்கெட்ல வந்து எப்பயும் ஒரு நிலையான ரேட் இருக்குது, ரொம்ப டவுன் ஆகல. ஒரு காலத்துல ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பப்பாளி விவசாயம் செஞ்சு நிறைய நஷ்டம் ஆயிட்டோம். எந்த வகையில நஷ்டம்னு கேட்டா நல்ல விளைச்சல் வரும், ஆனா அவங்களால சேல்ஸ் பண்ண முடியாது. இப்ப ஆனா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பப்பாளி சேல்ஸ் பண்றதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப ஒரு விவசாயி வந்து 1 ஏக்கர்ல இருந்து 2 ஏக்கர் போட்டாங்களா, அந்த விவசாயம் ஃபாலோ பண்ணி அந்த விவசாயி போய் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் பப்பாளி விவசாயம் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து ஒரு பாப்புலரா வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த கன்சூம் பண்றது, சாப்பிட்றது வந்து அதிகரிக்கும், மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குது. அதனால பப்பாளி விவசாயம் தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிறது நான் என்னுடைய நீண்ட ஒரு ஆய்வுக்கு பிறகு நம்ம சொல்றது பண்ணலாம். ஆக்சுவலா நிறைய மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்குது. மார்க்கெட் ஸ்பேஸ் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவே மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்குது வியாபாரம் பண்றதுக்கு. இந்த மார்க்கெட்லயும் கூட இதுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கிடுறாங்க, பப்பாளி மார்க்கெட்னு சொல்லி ஒதுக்குறாங்க. மார்க்கெட்டுக்குள்ளேயே பப்பாளி வியாபாரம் பண்றதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒதுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து பப்பாளி வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்ணுது மார்க்கெட்ல. அதனால தாராளமா வந்து பப்பாளி விவசாயம் பண்ணலாம். அதுக்கு வந்து மழைக்காலம் இல்லாம அதிக வெயில் இல்லாம பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விவசாயிகள் வந்து ஒரு சிறப்பான முறையில் பப்பாளி விவசாயம் செய்து நல்ல மகசூலை பெறுவதற்கு டாக்டர் விவசாயம் எப்பொழுதும் ஒரு உறுதுணையா இருக்கும். அதோடைய முதல் ஸ்டெப் தான் இது மாதிரி வீடியோக்குள்ள நம்ம கொடுக்கறது. இது நார்மலான வீடியோ கிடையாது. டாக்டர் விவசாயம் பப்பாளி நாற்று பண்ண எங்க யூடியூப் சேனல்ல போய் பார்த்தா அந்த வீடியோக்குள்ள எதுவுமே நார்மலான வீடியோ கிடையாது. நம்ம எந்த காரணத்து கொண்டும் பப்பாளி செடி உற்பத்தி பண்ணி வியாபாரம் பண்றோம் அந்த நோக்கத்துல போடல. ஒவ்வொரு வீடியோவும் நீண்ட ஆய்வுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். ஒவ்வொன்றும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப நாம இந்த வீடியோவில் எடுத்தது எல்லாமே, அதாவது விவசாயிகள் வந்து நம்ம கிட்ட கேட்டது கேள்விகள் எல்லாத்தையும் பதில் கண்டுபிடிச்சு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதே போல வந்து அவங்களுக்கு நம்ம சொன்ன பதில வந்து ஒரு நடைமுறையா கொண்டு வந்து அதை நம்ம வீடியோவை போட்டிருக்கிறோம். இதே போல வந்து கேள்விகள் இருந்தா அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பதில் வந்து தரப்படும். வீடியோவும் தருவோம், இல்ல போன் கால் மூலமாகவும் நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் டெஃபினட்டா நம்புறேன்.